ஹாய் டியர்ஸ், இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி போட்டு தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு வாசனை பொருள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 7 தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி விட்டுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டுட்டு பச்சை பட்டாணியும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் அதை கலர் விட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலரி வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி, நான் இன்னைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்ச அரிசியும் இதோட ஆட் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். அரிசி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வெயிட்டான ஒரு பொருளை வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். நீங்களும் உங்க குட்டீஸ்க்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.